அனைத்து சுங்க சாவடிகளிலுமே கட்டண உயர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை மக்கள் மிகப்பெரிய ஒரு வேதனையாக அதை பதிய வைக்கிறாங்க. ஏற்கனவே சுங்க கட்டணங்கள் அதிகமாக இருப்பதனால, அனைத்து அத்தியாவசிய பொருட்களினுடைய விலைவாசி அதில உயருது. இது எப்படின்னு நீங்க கேட்கலாம். பெட்ரோல், டீசல் விலை உயர்வு. ஒவ்வொரு சுங்க சாவடியும் கடக்கும்போது அந்த லாரிகள் இன்னைக்கு அந்த கட்டணத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே எங்க சேருதுன்னா, அத்தியாவசிய பொருட்கள். இதனால தான் எல்லா விலைவாசியும் உயர்வதற்கு இது எல்லாமே பேசிக்கா அமைஞ்சிருது. அது காய்கறி ஆகட்டும், பழங்கள் ஆகட்டும், பால் ஆகட்டும், மக்களுக்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வுக்கு மிக முக்கிய காரணம், டோல்கேட்ல விதிக்கப்படுகின்ற அதிகமான வரியும், பெட்ரோல், டீசல் உயர்வு தான். ஏற்கனவே மக்கள் இத கண்டிச்சு பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் மீண்டும் கட்டண உயர்வு என்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது மட்டும் இல்லாம விமான நிலையத்திற்குள்ள ஒரு வாகனம் சென்று வருவதற்கே மினிமமா ஒரு ரூ. 150 கட்டணும் அப்படின்ற ஒரு அதிர்ச்சிக்குரிய ஒரு செய்திய இன்னைக்கு கவர்மெண்ட் அறிவிக்கிறாங்க. ஸோ ஒரு சாமானிய ஒரு மனிதருடைய நிலையிலிருந்து இதை யோசிக்கணும் ஒரு கவர்மெண்ட். இங்க எதுக்காக இந்த சட்டங்கள், இந்த வரிகள்லாம் கொண்டு வராங்க? மக்களுக்காக தான். அந்த மக்களுக்கு ஏற்ற ஒரு வரியாக தான் இருக்கணுமே ஒழிய, மக்களை வலி ஏற்படுத்துகின்ற ஒரு வரியாக எந்த வரியும் இருக்கக்கூடாது. மக்கள் நிலையை உணரணும் ஒரு கவர்மெண்ட். இந்த அரசாங்கம் இருப்பது மக்களுக்காக தானே ஒழிய, வேற யாருக்காகவும் இல்ல. அதனால உடனடியாக இந்த கட்டண உயர்வை இம்மீடியட்டாக நீங்க திரும்ப பெற வேண்டும். சுங்க கட்டண உயர்வு என்பது நிச்சயமாக யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா, இப்போ வெளிநாடுகளில் எல்லாம் நம்ம போறோம், பார்க்குறோம். எங்கேயுமே டோல்கேட்ஸ்ல அ வசூல் பண்றது கிடையாது. அது மட்டும் இல்லாம அப்பப்போ விலைவாசியும் உயர்ந்துகிட்டு போகுது. சுங்க கட்டண விலையும் உயர்த்திக்கிட்டே போறீங்க. சரி, அப்படி நீங்க வசூல் பண்றீங்க. ஆல்ரெடி நம்ம வாகனம் வாங்கும்போதே அதுக்கு நம்ம ரோட் டேக்ஸ் கட்டுறோம். அப்படி அது இல்லாம சுங்க கட்டண வரி. அப்படி என்ன மக்கள்கிட்ட அவ்வளோ வரி வாங்கி எந்த ரோடு நீங்க இன்னைக்கு ஒழுங்கா வச்சிருக்கீங்க? கவர்மெண்ட்ட நான் கேட்குறேன் மக்கள் சார்பா. இன்னைக்கு எல்லா சாலைகளுமே நம்ம பார்த்தா குண்டும் குழியுமாக ஒரு தரமில்லாத சாலைகளை தான் இந்த அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவே அப்படிதான் இருக்கு. அப்ப எதுக்காக வரி வசூல் பண்றீங்க? கேட்டா ரோட் மெயின்டெனன்ஸுங்கிறீங்க. ஒவ்வொரு வாகனமும் வாங்கும்போது ரோட் டேக்ஸ் கட்டி தான் எல்லாரும் வாங்குறாங்க. அதுக்கு ஒரு இன்சூரன்ஸும் பே பண்றாங்க. எல்லா வரிகளும் கட்டுறாங்க மக்கள். அப்புறம் சுங்க கட்டண உயர்வுங்கிறீங்க. அப்புறம் எல்லா வரியும் கட்டியும் எந்த சாலையும் மக்கள் பயன்பாட்டிற்குரியதாகவே இல்லையே! அப்ப எதற்காக இந்த வரிகளை உயர்த்துறீங்க? எதற்காக மக்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியை குடுக்குறீங்க? சுமையை ஏத்துகிறீங்கன்றது கட்டாயம் அரசாங்கமும், அதை நிர்வகிக்கின்ற அமைச்சர் பெருமக்களும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும், சென்ட்ரல் கவர்மெண்ட்டா இருந்தாலும், ஸ்டேட் கவர்மெண்ட்டா இருந்தாலும், அதிகாரிகளும் சிந்திங்க. இன்னைக்கு ஒரு வரி வசூல் செய்றீங்கன்னா, அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். அதனால நிச்சயமாக இந்த சுங்க கட்டண உயர்வு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிய தான் தந்திருக்கிறது. எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக உங்களை நாங்க என்ன கேட்கிறோம்னா, இந்த கட்டண உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.